ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் கடவுளே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை வேளைக்காக, மாலை ஆராதனைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த வருகையின் காலத்திலே நாங்கள் பிரவேசித்து வருகைக்கான ஆயத்தங்களை எங்களுடைய வாழ்விலே தரித்துக் கொள்கிற தருணத்திலே மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மகிழ்வையும் எங்களுடைய ஐக்கியத்திலே பெற்றுக்கொள்கின்ற சூழலிலே திருச்சபை நிறைமக்களாக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளின் இந்த வழிபாடு எங்களுடைய ஆலயத்தின் குடும்பங்கள் பங்கேற்கிற குடும்ப கிறிஸ்மஸ் கீத வழிபாடாக நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டி இருக்கிறீர். நன்றி சொல்கிறோம். இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் நிறைமட்டமாக உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆண்டு வழிநடத்திரளை விடமாக கொண்டாடுகிறோம். குடும்பங்கள் பாடி போற்றி பிறப்பின் மகிழ்வை கொண்டாட அதில் நீர் மாட்சி பெற வேண்டுமா நாங்கள் கொண்டாடுகிறோம். எங்களை உடைய திருக்கரங்களில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும் வழி நடத்தும் மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரலோக பிதாவே, ஆமேன். நம்முடைய இந்த மாலை வழிபாட்டிற்கு துவக்கமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 61வது பாமாலை பாடுவோம். பாமாலை எண் 61, பக்தரே பாரும் ஆசை ஆவலோடும். காலை மாலை ஆராதனை முறைமைகள். 2ஆம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவர் எப்படி வேணும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவரை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள்.
எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரன் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரமை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றைகள் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரை மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ள எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதம் நீங்கள் நம்ம சுத்திகரிப்பதற்காக நம்பத்தக்க நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்கால் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் இப்போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் யாவரும் ஜெபநிலையிலே அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளத்திலே நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். அதற்கு உதவியாக முதலாம் பாவ அறிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் இயந்திரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நான் வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இறங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கப்படுகளை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்திரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆண்டவரை துதியுங்கள். சபையார் அமர்வோம். இந்த நாளின் தியானத்திற்குரிய திருமறை பகுதியை படிக்க கேட்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனம் 67 முதல் 80 வரை அடங்கியுள்ள தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனம் 67 முதல். நற்செய்தி பகுதிக்காக நாம் எழுந்து நிற்போம். அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை இரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான் என்பதே. பாடம் முடிந்தது. தேவனுக்கே மகிமை. சபையார் அமர்வோம். இந்த நாளின் வழிபாடு
நம்முடைய ஆலயத்தின் குடும்ப கிறிஸ்மஸ் கீத வழிபாடு. இதற்காக நாம் அழைப்பு கொடுத்தோம். குடும்பங்கள் சிலர் பாடுவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். பெயர்களை அழைக்கிற பொழுது நீங்கள் வரிசையாக வந்து குடும்பமாக பாட நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக மாஸ்டர் ஜாபின் ஜொனத்தன். சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கு நந்த நந்த மனவில்ல கரியதோ நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கு நந்த நந்த மனவில்ல கரியதோ நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே. சியோனே நீயும் மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து ஒய்யாரத்து சியோனே. ஐயன் இயேசு கூனின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே. நாமும் ஐயன் இயேசு கூனின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே. நாமும் தந்தானை துதிப்போமே. கண்ணார களித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார களித்தாயே. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்னே சோனா மாறி பொற்பெய்துமே. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்னே சோனா மாறி பொற்பெய்துமே. தந்தானை துதிப்போமே. சுத்தாங்க துணர்ச்சபையே உன்னை முற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து சுத்தாங்க துணர்ச்சபையே. சத்து குலைந்துனை சக்தியாக்க தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம். சத்து குலைந்துனை சக்தியாக்க தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம் தந்தானை துதிப்போமே. தொடர்ந்து திரு அலெக்சாண்டர் சந்திரன் குடும்பத்தினர், அதைத் தொடர்ந்து திருமதி ரேச்சல் செல்வின்.
சாரலின் ரோஜாவாய் தோன்றினார். பெத்லகேம் முன்னனை பாலனாய் சாரலின் ரோஜாவாய் தோன்றினார். பெத்லகேம் முன்னனை விண்ணின் வேந்தன் மன்னனாக தோன்றினார். பாவிகளை மீட்டிடாவே தோன்றினார். தீர்க்க சொன்ன வாக்கின்படி தோன்றினார். மோட்சவாளி காட்டிடாவே தோன்றினார். போற்றுவோம் நம் பாலனை சாரோலின் ரோஜாவாய் தோன்றினார். பெத்லகேம் முன்னனை பாலனார். கன்னிமாரி மைந்தனாக தோன்றினார். மாந்தமீசு பாசம் கொண்டு தோன்றினார். இன்னும் மண்ணும் வாழ்த்திடவே தோன்றினார். மானிடரின் பாவம் போக்க தோன்றினார். வாழ்த்துவோம் நம் பாலனை சாரலின் ரோஜாவாய் தோன்றினார். பெத்லகேம் முன்னனை பாலனார். சிந்தையாவும் மாற்றிடவே தோன்றினார். புதிய வாழ்வு தந்திடவே தோன்றினார். கஷ்ட நஷ்டம் போக்கிடவே தோன்றினார். தேவன் மனிதனாகவே தோன்றினார். போற்றுவோம் நம் பாலனை சாரோலின் ரோஜாவாய் தோன்றினார். பெத்லகேம் முன்னனை பாலனார். சாரோலின் ரோஜாவாய் தோன்றினார். பெத்லகேம் முன்னனை பாலனார். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். திருமதி ரேச்சல் செல்வின், அதைத் தொடர்ந்து திருமதி சுமதி எஸ்தர். தேவபாலன் பிறந்தீரே, மனு கோலம் எடுத்தீரே, வானலோகம் துறந்தீரே, சுவே நீர் வாழ்க வாழ்கவே. தேவபாலன் பிறந்தீரே, மனு கோலம் எடுத்தீரே, வானலோகம் துறந்தீரே, சுவே நீர் வாழ்க வாழ்கவே. மண்மீதினில் மாண்புடனே மகிமையாய் உதித்த மன்னவனே, மண்மீதினில் மாண்புடனே மகிமையாய் உதித்த மன்னவனே, வாழ்த்திடுவோம் வணங்கிடுவோம் தூயாவும் நாமத்தையே. தேவபாலன் பிறந்தீரே, மனு கோலம் எடுத்தீரே, வானலோகம் துறந்தீரே, சுவே நீர் வாழ்க வாழ்கவே. பாவிகளை ஏற்றிடவே பாரினில் உதித்த பரிசுத்தரே, பாவிகளை ஏற்றிடவே பாரி
தேவபாலன் பிறந்தீரே, மனு கோலம் எடுத்தீரே, வானலோகம் துறந்தீரே, சுவே நீர் வாழ்க வாழ்கவே. தேவபாலன் பிறந்தீரே, மனு கோலம் எடுத்தீரே, வானலோகம் துறந்தீரே, சுவே நீர் வாழ்க வாழ்கவே. திருமதி சுமதி எஸ்தர், அதைத் தொடர்ந்து திருமதி அந்தோணியம்மா. பயப்படாதிருங்கள், பரனீசு பிறந்து விட்டார். கவலைப்படாதிருங்கள், கர்த்தரீசு பிறந்து விட்டார். பயப்படாதிருங்கள், புல்லனை மீதினில் வெண்ணொளி வீசிட இயேசு பிறந்தாரே. மண்ணுயிர் பாவங்கள் சாபங்கள் போக்கிட இயேசு பிறந்தாரே. ஓஹோ, புல்லனை மீதினில் வெண்ணொளி வீசிட இயேசு பிறந்தாரே. மண்ணுயிர் பாவங்கள் சாபங்கள் போக்கிட இயேசு பிறந்தாரே. உதித்தார் உதித்தார் கம்பீரமாய், நாம் மகிழ்வோம் மகிழ்வோம் சந்தோஷமாய். உதித்தார் உதித்தார் கம்பீரமாய், நாம் மகிழ்வோம் மகிழ்வோம் சந்தோஷமாய். பயப்படாதிருங்கள், பரனீசு பிறந்து விட்டார். கவலைப்படாதிருங்கள், கர்த்தரீசு பிறந்து விட்டார். மந்தையின் மேய்ப்பர்கள் ஆனந்தம் கொண்டிட இயேசு பிறந்தாரே. விண்ணையும் மண்ணையும் ஒன்றாக இணைத்திட இயேசு பிறந்தாரே. ஓஹோ, மந்தையின் மேய்ப்பர்கள் ஆனந்தம் கொண்டிட இயேசு பிறந்தாரே. விண்ணையும் மண்ணையும் ஒன்றாக இணைத்திட இயேசு பிறந்தாரே. உதித்தார் உதித்தார் கம்பீரமாய், நாம் மகிழ்வோம் மகிழ்வோம் சந்தோஷமாய். உதித்தார் உதித்தார் கம்பீரமாய், நாம் மகிழ்வோம் மகிழ்வோம் சந்தோஷமாய். பயப்படாதிருங்கள், பரனீசு பிறந்து விட்டார். கவலைப்படாதிருங்கள், கர்த்தரீசு பிறந்து விட்டார். பயப்படாதிருங்கள். Praise the Lord. திருமதி அந்தோணியம்மாள், அதைத் தொடர்ந்து திருமதி ஸ்னேகலதா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசென்று பெயரிடுங்கள், ஏனெனில் பாவம் நீக்கி ரட்சிப்பவர் அவர். இயேசென்று பெயரிடுங்கள், ஏனெனில் பாவம் நீக்கி ரட்சிப்பவர் அவர். உன்னத ஆவி உலகினில் இறங்கி, உன்னத ஆவி உலகினில் இறங்கி, கன்னியாமரியிடமாய் அவதரித்து மண்ணிலே ஆர்ப்பரித்தார். கன்னியாமரியிடமாய் நிழலிட
கர்த்தரும் அவதரித்தார். இயேசென்று பெயரிடுங்கள், ஏனெனில் பாவம் நீக்கி ரட்சிப்பவர் அவர். விண்ணை வெறுத்த இம்மானுவேலன், விண்ணை வெறுத்த இம்மானுவேலன், தன்னையே தாழ்த்தினோராய் தயாபரா மண்ணிலே அவதரித்தார். தன்னையே தாழ்த்தினோராய் தயாபரா மண்ணிலே அவதரித்தார். இயேசென்று பெயரிடுங்கள், ஏனெனில் பாவம் நீக்கி ரட்சிப்பவர் அவர். மேன்மை வெறுத்து மேன்மை அனைத்தையும் நஷ்டம் என்றெண்ணி, மேன்மை அனைத்தையும் நஷ்டம் என்றெண்ணி, மேலான நாமம் பெற்றார். மேகத்தில் தூதர் மேய்ப்பரோடார் பரித்தார். மேலான நாமம் பெற்றார். மேகத்தில் தூதர் மேய்ப்பரோடார் பரித்தார். இயேசென்று பெயரிடுங்கள், ஏனெனில் பாவம் நீக்கி ரட்சிப்பவர் அவர். திருமதி ஸ்னேகலதா, அதைத் தொடர்ந்து திரு காணிக்கராஜ் குடும்பம். கிறிஸ்தேசுவே வரணம் வரணம் எமை காக்கவே சரணம் சரணம் நல் கிறிஸ்தேசுவே வரணம் வரணம் நல் எமை காக்கவே. மேரியின் மைந்தனாய் அவதரித்தாய், மேரியின் எமை காக்க நீ மரித்தாய். மேரியின் மைந்தனாய் அவதரித்தாய், மேரிக்காக நீ மரித்தாய். மானிடர் பாவங்களை போக்கிடவே மாமன்னர் வந்துதித்தார் புவிதனிலே. சரணம் சரணம் நல் கிறிஸ்தேசுவே வரணம் வரணம் நீர் எமை காக்கவே. அதிசயமானவரை ஆராதிப்போம், ஆலோசனை கர்த்தரையே சார்ந்திருப்போம். எண்ணற்ற நன்மைகளை பெற்றதாலே எண்ணில்லா துதிகளையே சாத்திடுவோம். சரணம் சரணம் வரணம் வரணம் நீர் எமை காக்கவே. சரணம் சரணம் நல் கிறிஸ்தேசுவே வரணம் வரணம் நீர் எமை காக்கவே. நித்திய பிதாவையே நாம் தொழுதிடுவோம், நிர்மல ராஜனையே போற்றிடுவோம். நித்திய ஜீவன் பெற விழைந்திடுவோம், நித்தமும் ஜெபித்து நாமும் ஜெயமெடுப்போம். சரணம் சரணம் நல் கிறிஸ்தேசுவே வரணம் வரணம் நீர் எமை காக்கவே. சரணம் சரணம் நல் கிறிஸ்தேசுவே வரணம் வரணம் நீர் எமை காக்கவே. மேரியின் மைந்தனாய் அவதரித்தாய், எமை காக்க நீ மரித்தாய். மானிடர் பாவங்களை போக்கிடவே மா
மாமன்னர் வந்துதித்தார் புவிதனிலே. சரணம் சரணம் நல் கிறிஸ்தேசுவே, வரணும் வரணும் நீ எமை காக்கவே. திரு காணிக்கராஜ் குடும்பம், அதைத் தொடர்ந்து திருமதி சில்வியா வெலிங்டன். திருமதி சில்வியா வெலிங்டன், அதைத் தொடர்ந்து திரு சுதர்சன் ஃபேமிலி. இன்னும் 3 குடும்பங்கள் தான் இருக்கிறது. வேறு யாராவது பாட விரும்பினால் பெயர் கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோ, அவரை கூப்பிடு, ஐயா கூப்பிடு. வானிலே வெண்ணிலா
விண்மீன்களும் எண்ணிலா அந்த அழகு வானிலே தேனாய் பொழிவது தூதரின் பாடலா கோமகன் பிறந்தார் புல்லனை மஞ்சத்திலே பொன்மகன் பிறந்தார் மாடடை குடிலினிலே கோமகன் பிறந்தார் புல்லனை மஞ்சத்திலே பொன்மகன் பிறந்தார் மாடடை குடிலினிலே வானிலே வெண்ணிலா விண்மீன்களும் எண்ணிலா அந்த அழகு வானிலே தேனை பொழிவது தூதரின் பாடலா கோமகன் பிறந்தார் புல்லனை மஞ்சத்திலே பொன்மகன் பிறந்தார் மாடடை குடிலினிலே கோமகன் பிறந்தார் புல்லனை மஞ்சத்திலே பொன்மகன் பிறந்தார் மாடடை குடிலினிலே அதிசய பாலனை ஆதிசருவேசனை வாழ்த்தியே பாடுவோம் ஆதிவினை தீர்க்க வந்த அன்பு நிறை ராஜனை போற்றியே வணங்குவோம் அதிசய பாலனை ஆதிசருவேசனை வாழ்த்தியே பாடுவோம் ஆதிவினை தீர்க்க வந்த அன்பு நிறை ராஜனை போற்றியே வணங்குவோம் ஈசாயின் அடிமரம் துளித்தது யாக்கோபின் ஓர் வெள்ளி உதித்தது ஈசாயின் அடிமரம் துளித்தது யாக்கோபின் ஓர் வெள்ளி உதித்தது தீர்க்கன் சொன்னது உண்மையாகிட அதிசயமானாரே கோமகன் பிறந்தார் உள்ளனை மஞ்சத்திலே பொன்மகன் பிறந்தார் மாடடை குடிலினிலே கோமகன் பிறந்தார் உள்ளனை மஞ்சத்திலே பொன்மகன் பிறந்தார் மாடடை குடிலினிலே வானிலே வெண்ணிலா விண்மீன்களும் எண்ணிலா அந்த அழகு வானிலே தேனாய் பொழிவது தூதரின் பாடலா கோமகன் பிறந்தார் புல்லனை மஞ்சத்திலே பொன்மகன் பிறந்தார் மாடடை குடிலினிலே கோமகன் பிறந்தார் புல்லனை மஞ்சத்திலே பொன்மகன் பிறந்தார் மாடடை குடிலினிலே சமாதான தேவனை சாந்த சுகுமாரனை வாழ்த்தியே பாடுவோம் சாத்தன் தலை நசுக்கி சாவி வெல்ல வந்தோரை போற்றியே வணங்குவோம் சமாதான தேவனை சாந்த சுகுமாரனை வாழ்த்தியே பாடுவோம் சாத்தன் தலை நசுக்கி சாவி வெல்ல வந்தோனை போற்றியே வணங்குவோம் விண்ணின் மேன்மை துறந்தார் மண்ணின் மீட்பாய் தெரிந்தார் விண்ணின் மேன்மை துறந்தார் மண்ணின் மீட்பாய் தெரிந்தார் ஏழை கோலமாய் தாழ்மை ரூபமாய் அதிசயமானாரே கோமகன் பிறந்தார் புல்லனை மஞ்சத்திலே பொன்மகன் பிறந்தார் மாடடை குடிலினிலே கோமகன் பிறந்தார் உள்ளனை மஞ்சத்திலே பொன்மகன் பிறந்தார் மாடடை குடிலினிலே வானிலே வெண்ணிலா விண்மீன்களும் எண்ணிலா அந்த அழகு வானிலே தேனாய் பொழிவது தூதரின் பாடலா கோமகன் பிறந்தார் புல்லனை மஞ்சத்திலே பொன்மகன் பிறந்தார் மாடடை குடிலினிலே கோமகன் பிறந்தார் புல்லனை மஞ்சத்திலே பொன்மகன் பிறந்தார் மாடடை குடிலினிலே திரு சுதர்சன் அண்ட் ஃபேமிலி, அதைத் தொடர்ந்து திரு தர்மராஜன் ஃபேமிலி.
சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 நம் ஆதி பிதாவின் திருப்பாலறிவர் அணுகுலறிவர் மனுவேலறிவர் சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 நேய கிருபையின் ஒரு செய்யறிவர் பரமராயறிவர் நமதாயறிவர் சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 ஆதீனர செய்த தீதரவை அருளானந்தமாய் அடியார் சொந்தமாய் சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 அருளானந்த மோட்ச வழி காட்டினாரே நிலை நாட்டினாரே முடி சூட்டினாரே சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 இவர்தாம். அன்பு ஆயர் குடும்பத்தாருக்கும் இனிய திருச்சபை மக்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். திரு தர்மராஜ் அவருடைய குடும்பத்தார், அதைத் தொடர்ந்து திருமதி மேரி சிரோன்மணி குடும்பம்.
மேரி கிறிஸ்மஸ். திருமதி நிறைவாக திரு அர்னால்ட் மோசஸ் குடும்பத்தார். வேறு யாராவது இருந்தால் சொல்லுங்கள், இல்லாட்டி நம்ம செர்மன் அண்ட் க்ளோசிங் ப்ரேயர் போயிடலாம். தம்மந்தை காத்தன கர்த்தாவின் தூதன் இறங்க விஞ்சோதி கண்டன அவர்கள் அச்சம் கொள்ளவும் விண்தூதன் திகழே எல்லாருக்கும் சந்தோஷமா நற்செய்தி கூறுவே தாவீதின் வம்சமூரிலும் மெய் கிறிஸ்து நாதனா பூலோகத்தார்க்கு இரட்சகர் இன்றைக்கு பிறந்தார். இது உங்கள் அடையாளமா முன்னணி மீது நீர் கந்தை பொதிந்த கோலமாய் அப்பாலனை காண்பீர் என்று உரைத்த அர்ச்சனமே விண்ணோரும் கூட்டத்தார் அத்தூதனோடு தோன்றிய கர்த்தாவை போற்றினார். மாவுன்னதத்தில் ஆண்டவா நீர் மேன்மை அடைவீர் பூமியில் சமாதானமும் எல்லாருக்கும் ஈகுவீர். Wishing you a Merry Christmas and கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமையுள்ளவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமையுள்ளவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே
தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த குடும்ப கிறிஸ்மஸ் கீத வழிபாட்டிலே பாடல்களை பாடின அருமையான குடும்பங்களுக்கு திருச்சபையின் சார்பிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சுருக்கமாக ஓரிரு சிந்தனைகளை நாம் இந்த நாளின் தியானத்திற்காக பெற்றுக்கொள்வோம். நாம் யாவரும் அறிந்த வண்ணமாக இந்த நாளிலே நமக்கு திருச்சபை ஒழுங்கின்படி கொடுக்கப்பட்ட இருக்கின்ற சிந்தனை இருப்பு நிலையை அறைகூவலிடம் இறைவார்த்தை என்பது இந்த நாளின் சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இறைவார்த்தையை குறித்த சிந்தனை நாம் காலையிலே பழைய ஏற்பாட்டின் நிருப பகுதியின் 2 சிந்தனைகளை பெற்றுக்கொண்டோம். இந்த இறைவார்த்தையை குறித்து சொல்கிற பொழுது இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் ஒரு சிறந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள கடவுளுடைய வார்த்தை நம்மை தயார்படுத்துகிறது. இந்த கூற்று கிஃப்ட் குக்மனோ என்கின்றவர் சொல்கிறார். இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் ஒரு சிறந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள கடவுளுடைய வார்த்தை நம்மை தயார்படுத்துகிறது. பக்தர் பில்லி கிரஹாம் சொல்லுகிற பொழுது God and God's word are inseparable என்று சொல்லுகிறார். கடவுளையும் அவருடைய வார்த்தையையும் பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 1ஆம் அத்தியாயத்திலே நாம் ஒரு சில வசனங்களை படிக்க கேட்டோம். அந்த சிந்தனை என்னவென்று சொன்னால், முதுமையிலும் புதுமையை தருகிற கடவுளுடைய வார்த்தை. காலையில் 2 சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொண்டோம். ஒன்று, நம்முடைய வாழ்விலே காணாமல் போனதை கண்டெடுத்த, காணாமல் போன வார்த்தை கண்டெடுக்கப்பட்ட வார்த்தையாக, அது நம்மை எதிர்கொள்கிற வார்த்தையாக இருக்கிறது என்கிற சிந்தனையும், இரண்டாவதாக இந்த கடவுளுடைய வார்த்தை கண்டிக்கிற வார்த்தை, உருவாக்குகிற வார்த்தை என்று தியானித்தோம். இப்பொழுது ஒரே ஒரு சிறிய குறிப்பு. முதுமையிலும் புதுமை தருகிற கடவுளுடைய வார்த்தை. லூக்கா 1ஆம் அத்தியாயம் 67ஆம் வாக்கியத்திலே தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்தது என்று சகரியாவை குறித்து நாம் படிக்கிறோம். சகரியா முதுமை வரை ஆசாரிய இறைபணிவிடை செய்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாம் அன்னாள் போன்று சகரியாகவும் நீண்ட காலம் காத்திருந்த ஒரு இறை அடியார். முதுமை வரை வாழ்ந்து மேசியாவை காணாமல் போன அநேகர் உண்டு. ஆனால் சகரியா, சிமியோன் முதுமையிலே இந்த அனுபவங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, கடவுளுடைய வார்த்தை அவருடைய வாழ்விலே களிப்பை கொடுத்தது. படிக்கப்பட்ட பகுதியிலே நாம் காண்கின்றோம், முழுக்கினர் யோவான் அவருடைய பிறப்பை பற்றி முன்னறிவிக்கிற பொழுது, யோவானின் தந்தை சகரியா கோயிலிலே தூபம் காட்டுகிற வேலையை, அந்த வேலையை செய்து கொண்டிருந்த பொழுது கடவுளுடைய வார்த்தை வான்தூதர் வழியாக அவருக்கு சொல்லப்பட்டது. சகரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு யோவான் என்று பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேர் ஓவகை கொள்வீர், அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர் என்று இந்த கடவுளுடைய வார்த்தை வான்தூதர் வழியாக அங்கே சொல்லப்படுகிறது. சகரியா எலிசபெத்து தம்பதியருடைய வாழ்விலே காலாகாலமாக உறைந்து கிடந்த கசப்பு இப்பொழுது இந்த கடவுளுடைய வார்த்தையால் அது களிப்பாக மாறுகிறது. கடவுளுடைய வார்த்தை சகரியா எலிசபெத்துக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்விலையும் கசப்பை களிப்பாக மாற்றுகிற ஒன்று என்பதை நாம் அனுபவிக்கிற பொழுது மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். மக்களுக்குள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்து அருளினார் என்று
எலிசபெத்து கூறுகிற பொழுது சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். அவருக்கு இருந்த இகழ்ச்சி மாறுகிறது என்று சொல்கிறார். இந்த கடவுளுடைய வார்த்தையை உள்வாங்கிக் கொண்ட பொழுது அவருடைய வாழ்விலே காணப்பட்ட இகழ்ச்சி அது மகிழ்ச்சியாக மாறுகிறதை நம்மால் உணர முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் மீண்டுமாக இந்த ஒரே ஒரு சிந்தனை மட்டும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகின்றேன். இந்த கடவுளுடைய வார்த்தை நம்முடைய வாழ்விலே நமக்கு அறைகூவல் விடுக்கிறது. காணாமல் போன வார்த்தை, ஆலயத்திலேயே காணாமல் போன வார்த்தை கண்டெடுக்கப்பட்ட பொழுது அது அறைகூவல் விட்டது. இரண்டாவதாக, இந்த கடவுளுடைய வார்த்தை குத்தி உருவாக்குகிற வார்த்தையாக இருக்கிறது. இந்த கடவுளுடைய வார்த்தை முதுமையிலேயும் மகிழ்ச்சியை கொடுக்கிற, கசப்பின் அனுபவத்திலேயும் களிப்பை கொடுக்கிற ஒரு வார்த்தையாக அமைகிறது என்பதை நாம் காண அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்விலேயும் கடவுளுடைய வார்த்தையாக இந்த உலகிலே அவதரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக வந்தவர். அவரை நாம் நம்முடைய வாழ்விலே உள்வாங்கிக் கொள்கிற பொழுது நம்முடைய வாழ்விலேயும் நாம் எந்த நிலையில இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தை நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நம்மை குத்தி நம்மை உருவாக்குகிறது. நம்முடைய வாழ்விலே கசப்புகளையே நாம் சந்தித்து வந்திருந்தாலும் அது களிப்பை நம்முடைய வாழ்விலே பெற்றுத்தருகிற ஒன்றாக அமைகிறது. எனவே நாமும் நம்முடைய வாழ்விலே அதை பெற்று அனுபவிக்க கடவுள் நமக்கு அருள் செய்வாராக. ஆமேன். கடவுளுடைய வார்த்தைகளை தியானித்து நாம் யாவரும் எழுத நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாய் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாதை துப்பித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிறுவில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 நாள் மரித்துவத்தில் எழுந்தள்ளினார். பரமடத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது வாசலை வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 32வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை எண் 32. ஆரிவர் ஆராரோ இந்த அவனியோர் மாதிரமே. ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே, ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவர் புத பாலகனார். ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவர் புத பாலகனார். பாருருவாகும் முன்னே இருந்த பரம்பொருள் தானிவரோ, சீருடன் புவிவானவை பொருள் யாவையும் சிருஷ்டித்த மாவலரோ. சீருடன் புவிவானவை பொருள் யாவையும் சிருஷ்டித்த மாவலரோ. மேசியா இவர்தானோ நம்மை மேய்த்திடும் நரர்கோனோ, ஆசையாய் மனிதருக்காய் மரித்திடும் அதி அன்புள்ள மனசானோ. ஆசையாய் மனிதருக்காய் மரித்திடும் அதி அன்புள்ள மனசானோ. தித்திக்கும் தீங்கனியோ நமது தேவனின் கண்மணியோ, மெத்தவே உலகிருள் நீக்கிடும் அதிசய மேவிய விண்ணொளியோ. மெத்தவே உலகிருள் நீக்கிடும் அதிசய மேவிய விண்ணொளியோ. பட்டத்து துறை மகனோ நம்மை பண்புடன் ஆள்பவனோ, கட்டளை மீறிடும் யாவ
பண்ணின அப்பமுதான் தாகம் தீத்திடும் பானமுதான் ஆவலாய் ஏழைகள் அடைந்திடும் அடைக்கலமானவர் இவர்தானோ ஆவலாய் அடைந்திடும் அடைக்கலமானவர் இவர்தானோ ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவர் புத பாலகனா ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவர் புத பாலகனா. ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல கடவுளே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். எங்களுடைய வாழ்விலே மீண்டுமாக ஒரு வருகையின் காலத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க முடியாத பாக்கியத்தை தந்தீரே, நன்றி சொல்லுகிறோம். இந்த சிறப்பு நாட்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மகிழ்வை பல நிலைகளிலே கொண்டாடி மகிழ்கிற தருணத்திலே எங்களுடைய ஆலயத்தின் குடும்பங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகிற கிறிஸ்து பிறப்பினை மகிழ்ச்சியிலே பாடி அறிவிக்கின்ற இந்த குடும்ப கிறிஸ்மஸ் கீத ஆராதனை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டினீர். இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். பாடல்களை பாடி போற்றின ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். அன்பின் நல்ல தகப்பனே, இந்த கிறிஸ்மஸ் காலங்களின் எல்லா ஆராதனைகளையும் எல்லா நிகழ்வுகளையும் நீர் ஆசீர்வதிக்க விடமா நாங்கள் கொண்டாடுகிறோம். இவை யாவும் உம்முடைய திருப்பெயருக்கு மாட்சியை கொண்டு வர நீர் கிருபை செய்ய விடமா கொண்டாடுகிறோம். கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு திருக்கரத்தை தொட்டு ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய திருச்சபையின் அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும். இந்த நாட்களுக்குரிய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை எல்லா குடும்பங்களும் பெற்றுக்கொள்ள அருள்தாரும். எதிர்நோக்கி இருக்கிற புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் இடத்தில் கொண்டாடுகின்றோம். எங்களை தாழ்த்தி உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதித்தருளும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் அருளுகிற சமாதானத்தோடு சென்று வர கடவோம்.